ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு நான் காளான் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போறேன். மஷ்ரூம் பெப்பர் குழம்பு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வறுத்து அரைக்க வேண்டிய மசாலாவை முதல்ல ரெடி பண்ணிடலாம். இடத்துல 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், டீஸ்பூன் எண்ணெய், 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா மிதமான சூட்டை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா கருகாம வறுக்கணும். மசாலா கரிஞ்சிருச்சுன்னா மொத்த டிஷ்ஷுமே கசப்பா இருக்க மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான், இது வறுபட்டுருச்சு. இதை வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். அடுத்தது வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 10 to 15 சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கலாம். இதோடயே ஒரு தக்காளியும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்குனா போதும். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறுனதும் இந்த ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியா நறுக்கின வெங்காயம் 1/2 கப் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு 1/4 தக்காளியை அரிஞ்சு போட்டுக்கலாம். தக்காளி 2 நிமிஷம் வேக விடுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு 400 to 500 கிராம் காளானை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காளானை இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட ஊற்றிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதோடய கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சிருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ இந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுறலாம். காளான் நல்லா வெந்துருச்சு. கிரேவி நல்லா திக்காக இருக்கு பாருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இது எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு கூட நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.